தெளிந்த புத்தி. நம்முடைய மைண்ட் இருக்குல்ல, நம்முடைய எண்ணங்கள் சிந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா கலப்படம் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் தெளிந்த புத்தியா இருக்கணும். தெளிந்த புத்தியா நீரோட ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தெளிந்த நீரோட எப்படி இருக்கு, அதே போல நம்ம ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் இருக்கணுங்க. எனக்கு தூக்கம் வரல, இந்த குழப்பமா இருக்கு, பல யோசனையா இருக்கு, ஒரே சிந்தை என்னால் சிந்திக்க முடியல, நான் போறதான் தெரியல, இருக்குதான் தெரியல, குழப்பமா இருக்கு, அந்த வேலையை பார்க்கவா, இந்த வேலையை பார்க்கவா, அவனை கூப்பிடவா, இல்லை கூப்பிட வேணாமா, ஏன் எனக்கு இப்படியாச்சு, ஏன் வாழ்க்கை இப்படியாச்சு, இது இப்படி ஏன் எனக்கு மட்டும் ஆச்சு, அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீ பலவிதமான குழப்பங்களை குழப்பி 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 உன் இதயத்துக்கு பலவீனத்தை வர வைக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தெளிந்த புத்தியா இருக்கணும். என்ன இதுல தெளிவு? கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவரை கண்டிப்பாக என்னை உயர்த்துவார். அதுல தெளிவு உங்களுக்கு இருக்கணும். என்னை கீழாக்க மாட்டாரு, மேலாக்குவார். அதுல உங்களுக்கு தெளிவு இருக்கணும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டாரு. அதுல உங்களுக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும். இங்க போமா, அங்க போப்போமா, அவனை பார்ப்போம், இவனை பார்ப்போம், அவன் செய்வானா, இவன் செய்வானா, அப்படின்னா உனக்கு தெளிந்த புத்தி இல்லை. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவதை நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா தெளிந்த புத்தி என்றால் என்ன? கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து, கர்த்தரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, அவர்தான் எனக்கு வழி, அவர்தான் எனக்கு சத்தியம், அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் சுகம், ஐஸ்வர்யம் கணம் எல்லாம் அவரிடத்தில் வருகிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை அவர்தான் தராரு. ஆனால் அவர்தான் என்னை உயர்த்துவார். சவுல பவுல மாத்தினவர் அவர்தான். ஆடு வச்சுக்கிட்ட தாவீதை அரசனை மாத்தின அவர்தான். அப்ப அவர் எப்படி அரசனை மாத்தின, அந்த தாவீத அரசனை மாத்தின அந்த கர்த்தர் என்னையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். நான் எப்போதுமே அநேக ஜாதிகளுக்கு முன்பாக ஒரு மேன்மை தான் கர்த்தர் வைப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், அப்படிங்கிற உறுதியில், அப்படிங்கிற ஒரு திடமனதில் உங்க மைண்டை, உங்க எண்ணத்தை, உங்க ஆவியை, உங்க ஆத்மாவை தெளிந்த புத்தியா வச்சிருக்கணும். அதையே வரல, இதையே வரல, இதையும் கிடைக்கல, அப்படியே இப்படியே போச்சு அப்படிங்கிற மைண்டுக்கு இடம் கொடுக்கும்போது உங்க ஆவி ஆத்மா தெளிந்த புத்தியில ஒரு கலப்படமா, ஒரு கலந்து போன ஒரு சாக்கடை தண்ணி எப்படி கலக்குதோ அதே போல நம்ம இருதயம் கலக்கும். அப்படி கலக்க விட்டுறாதீங்க. உங்க இருதயம் தெளிந்த புத்தியா இருக்கணும். தெளிந்த ஒரு நீரோட எப்படி இருக்கும், பார்க்க கண்ணாடி போல எப்படி தெளிந்த நீரோட இருக்கும், அதே போல நம்ம ஆவி அப்படி இருக்கணும். உங்க எண்ணங்கள், உங்க நினைவுகள், உங்க சிந்தைகள், உங்க பேச்சு, உங்க மூச்சு எல்லாம் அவரா இருந்தா உங்க வீட்டு காரியம், உங்க பிள்ளை காரியம், உங்க தொழில் காரியம், உங்க வியாபார காரியம், உங்க உடம்பு காரியம், உங்க சரீர காரியம், உங்க சரீரத்தில் இருக்கிற உறுப்பு எல்லாவற்றையுமே என் தகப்பன் அருமையாய் அற்புதமா எந்த குறையில்லாம ஆயுசு நாட்கள் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். கர்த்தர் உங்களை கரம்பிடிச்சு நடத்துவார்.